ராகுல் காந்தியோட பாராளுமன்ற பேச்சு இருக்கு பாருங்க, அது ஒவ்வொரு இந்தியனையும் தட்டி எழுப்பிய ஒரு பேச்சு. அது ஒரு சாதாரண பேச்சே இல்லை. ஓகே, நியாயமான கேள்விகளை அவர் கேட்டிருக்கிறார். முதலில் வேலை வாய்ப்பை பற்றி பேசுகிறார். வேலை வாய்ப்பை பற்றி பேசுகிற பொழுது அவர் ஏதோ தேசிய ஜனநாயக கூட்டணியை பற்றி மட்டும் பேசல, யூபியை பற்றியும் பேசுகிறார். ஓகே, நீங்களும் வேலை வாய்ப்பு கொடுப்போன்னு சொன்னீங்க, இவங்களும் வேலை வாய்ப்பு கொடுப்போனாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் கைவிட்டதாக இருக்கிறது. ஸோ வேலை வாய்ப்பு இல்லா திண்டாட்டம், அதை நீங்கள் யாரும் சீரியஸாக எடுத்துலங்கிறத சொல்கிறார். அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, இந்திய நாட்டுடைய பிரதமர் பல திட்டங்களை அறிவித்தார். அதில் குறிப்பாக மேக் இன் இந்தியா என்று ஒரு திட்டத்தை அறிவித்தார். அந்த மேக் இன் இந்தியான்னு நீங்கள் சொன்னீங்க, ஆனால் அந்த உற்பத்தியை பண்ணது பூரா சைனாவில் இருந்து தான் நாம் பெரும்பாலும் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ மேக் இன் இந்தியா மேக் இன் சைனாவாக மாறிவிட்டது. அது மட்டுமல்ல, சைனா இந்திய நாட்டின் எல்லைக்குள் அருணாச்சல பிரதேசில் அந்த கல்வாய் பள்ளத்தாக்கா அந்த பள்ளத்தாக்குகளில் 4000 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டருக்கு வந்திருக்கிறது என்று அவர் சொல்லல, இந்திய நாட்டின் ராணுவ தளபதி சொன்னே இருக்காருன்னு சொல்றாரு அவர். ஓகே, புரியுது.